இப்படி இருக்க ஒரு சமயம் கிருஷ்ணன் எப்போதுமே பிரத்யக்ஷமாக தான் வருவான். காத்தால வந்துடுவான். இந்த கதையெல்லாம் நேற்றைய தினம் சொல்லியிருக்கேன். காத்தால வந்தா என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ரெகுலர் கதையெல்லாம் நேற்றைய தினம் சொல்லியிருக்கேன். பிரத்யக்ஷமாக தான் எப்பவும் வருவான். பிரத்யக்ஷமா வந்தா என்னன்னா நிறைய சாப்பிடுவான். நிறைய விதமா பண்ணி வச்சிருக்கா இல்லையா, எதை கேட்டாலும் அம்மா கொடுப்பா. இன்னைக்கு லட்டு குடும்பா, இன்னைக்கு தேன் நெல்லிக்காய் குடும்பா, ஏதோ கேட்பான். எல்லாம் அம்மா பண்ணி வச்சிருப்பா. ஏமா பால் பாயசம் கம்மியா பண்ணியிருக்கேன்பா. 4 சொம்பு குடிச்சிருக்கான். என்னமோ பால் பாயத்துல ஒரு ஒரு ருச்சி. ஊத்துக்காடு கிருஷ்ணனுக்கு அவல் போட்டு பால் பாயசம் பண்ணுவோம். அது வெங்கட சுப்பையர் காலத்துல இருந்தே அது ரொம்ப விசேஷம். பண்ணுவோன்னா குருவாயூர் மாதிரி எப்போதும் பண்ண முடியாது. யாராவது ஒரு 2 நாளைக்கு பண்ணுங்கோ, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் பண்ணுங்களேன், இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள், ஒரு 2 லிட்டர் 1 லிட்டர் பால் பாயசம் பண்ணுங்களேன்னு யாராவது பணம் அனுப்புவா, இல்லை யாராவது பணம் கொடுத்துட்டு போவா. அது மாதிரி இருந்தால் பண்ணுவோம். இந்த பால் பாயசம் இங்கே விசேஷம். அவள் போட்டு பால் பாயசம். அது என்னமோ கிருஷ்ணன்னாலே பால் பாயசம் பொறுக்கு. எல்லாம் சுதந்திரமாக சாப்பிடுவான். எது கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும் கிருஷ்ணனுக்கு. பார்த்தான், அவனு ருச்சி படலை கிருஷ்ணனுக்கு. காரணம் என்னன்னா, அது ஸ்ரீ பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். காத்தால ஒரு 6-6:30 மணி. ஆய்ச்சிமார்கள்லாம் திண்ணையில உட்காந்துட்டு, சில பேர் திண்ணையில உட்காந்துட்டு தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கான். அவ சில பேர் கூப்பிடுவா, கிருஷ்ணா சித்த வெண்ணெய் சாப்பிட்டுட்டு போயேன் அப்படின்னு கூப்பிடுவா. கையில வெண்ணெய் வச்சுன்னு கூப்பிடுவா. இவன் சொல்லுவான், இல்ல மாமி எனக்கு வெண்ணெயே பிடிக்காது அப்படின்பான். ஏன்னா கொடுத்தா வெண்ணெய் இனிக்காதான், எடுத்த வெண்ணெய் தான் இனிக்குமா. அந்த திருட்டு வெண்ணெய்க்கு தான் அவ்வளவு ருச்சியா. இங்க கேட்டதெல்லாம் கிடைக்கிறது இல்லையா, அதுல ஒன்னும் சுவாரஸ்யப்படலை பிரபுவுக்கு. உடனே சில சமயம் என்ன பண்ணுவான், அந்த பக்கத்து வீட்டு அம்பி மாதிரி வருவான், அவனை மாதிரி வருவான். அதான் மாயா ரூபங்கள் எடுத்துக்கிறவனாச்சே. மாயையே இவனிடத்துல இருந்தானே பிறக்கிறது, மம மாயா அப்படின்னு சொல்றான் இல்லையா. அதனால ஏதாவது ரூபம் எடுப்பான். பக்கத்தாத்து அம்பி போலதான் பெரும்பாலும் வருவான். இந்த நிவேத்தியங்கள் எல்லாம் மூடி வச்சிருப்பா. அவள் அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு, அபிஷேகங்கள்லாம் முடிச்சுட்டு, அலங்காரம் முடிச்சுட்டு, அர்ச்சனையை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நிவேத்தியம் பண்ணுவா. அப்போ ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுவா அந்த அம்மா. அப்படி தியானம் பண்ணும்போது இந்த இலை போட்டு தாம்பாளம் போட்டு நிவேத்தியத்தை மூடி வச்சிருக்கா பாருங்கோ, அதுக்கு இடையில பூந்து கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து ஓடி போடுவான். இந்த அம்மா நிவேத்தியத்துக்காக குரூரம்மை திறந்து பார்த்தா எல்லாம் குறைஞ்சிருக்கும். இது மாதிரி வழக்கம். இப்படி ஒரு நாளைக்கு ஆயிடுத்து. பார்த்தா என்ன இப்படி குறைஞ்சிருக்கு, இந்த உண்ணியப்பங்கள்லாம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கே, ஃபுல்லா வச்சிருந்தேனே, யார் எடுத்தது, இந்த உண்ணி திருடனை நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு, உண்ணியப்ப திருடனை நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன் பாரு, ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள் கையும் களவுமா நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறா. இதெல்லாம் ஒரு செல்ல கோபங்கள். இப்படியே இருக்க ஒரு நாளைக்கு இதே மாதிரி திருடிட்டான். இதே மாதிரி உண்ணியப்பத்தை 4 அடிக்கு எடுத்துட்டு, அந்த பக்கம் லெட்டை 4 எடுத்துட்டு திருடிட்டு ஓட போறான். அம்மா பிடிச்சிட்டான். பிடிச்சி இன்னைக்கு மாட்டின பயலை, இன்னைக்கு நீ மாட்டின அப்படின்னு காதை பிடிச்சி திருவி அவனை குண்டு கட்டா தூக்கின்னு போய் இவ ஆத்துல ஒரு மூங்கில் கூடை இருக்கு, பெரிய மூங்கில் கூடை. அந்த மூங்கில் கூடையில தான் கறி போட்டு வச்சிருக்கா. அந்த காலத்துல அக்ரஹாரத்துல எல்லாம் பார்க்கலாம், கறி போட்டு வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு மூங்கில் கூடை இருக்கும், மேல மூடி கூட இருக்கும். அந்த கறி கூடைக்குள்ள இவனை போட்டுட்டான். சும்மா விளையாட்டுக்கு போட்டு மூடி வச்சுட்டா. நீ நல்லா இங்க கடை பயலை, நான் திறந்து விட மாட்டேன், நீ இந்த கொஞ்ச நேரம் இதுல இருந்தாதான் உனக்கு புத்தி வரும், சொல்லாம எடுப்பியானுமே அப்படின்னு செல்லமா திட்டுறா. வாய் தான் கடுமையா இருக்கு, ஹிருதயம் குழைஞ்சு போயிடுது அவளுக்கு. சரி கொஞ்சம் கண்டிப்போம் அப்படின்னு தான் திட்டுறா. அவன் உள்ள இருந்து கத்துறான், திறந்து விடுமா, அப்பா தேடுவா திறந்து விடுமான்னு. என்னத்த இங்க வரட்டும் உங்க அப்பா, நான் பேசிக்கிறேன், இங்கேயே கடை அப்படின்னு வாய் திட்டுறது. ஆனா சிரிச்சுட்டே போறான். ஒரு 2 நிமிஷத்துல திறந்து விட்டுலான்னு அந்த பக்கம் அப்படியே போறான். போனா சவுண்டு குறைஞ்சிடுத்து, இங்கே கத்துற சவுண்டு குறைஞ்சிடுத்து. இது என்ன குறைஞ்சிடுத்துன்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு மறுபடியும் திறந்து பார்க்கறா. அவன் அந்த குழந்தைய காணும், ஒரு மயிலரக மாத்திரம் உள்ள இருக்கு. ஏதோ ஆச்சரியப்படுறா, இது திறந்து விடலையே, என்ன கொள்ளக்கதவு வாசக்கதவு சாத்தினபடி இருக்கு, மூங்கில் கூடையும் பூட்டின மூடி வச்சது மாதிரியே இருக்கு. எங்க போயிட்டான் இவன், பழைய திருடனா இருக்கானே அப்படின்னு நினைச்சுட்டான். இப்படி இந்த பக்கம் இருக்க, அந்த பக்கம் வெள்ளமங்கல சுவாமியார் அவருக்குன்னு ஒரு கிருஷ்ண விக்கிரகம் இருக்கு, ஒரு கிருஷ்ண சன்னதி இருக்கு. இந்த கதையெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம், பேறுபட்ட கிருஷ்ணனது அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். அவர் நித்தியப்படி அந்த கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி நிவேத்தியங்கள் இதே மாதிரி பால் பாயசம் நிவேத்தியம் பண்றதுக்கு தரப்பார். ஆனா அவருக்கு பிரத்யக்ஷமாவே கிருஷ்ணன் வாங்கி சாப்பிடுவான். அபிஷேகங்கள் எல்லாம் அந்த விக்கிரகத்துக்கு பண்ணிட்டு, சந்தன போட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு,
கிருஷ்ணனை தியானம் பண்ணி, கிருஷ்ணா சாப்பிடவாடாப்பா அப்படின்னா பிரத்யக்ஷமா வந்துடுவான், எல்லாம் தானே கையால் எடுத்து சாப்பிடுவான். அப்படி ஒரு நாளைக்கு அப்படி இந்த பக்கம் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார். அலங்காரம் ஆச்சு, அர்ச்சனை ஆச்சு, நிவேத்திய சமயம் வந்தது. கண்களை மூடி, கிருஷ்ணா பால் பாயசம் சாப்பிட வாப்பா அப்படின்னு தியானம் பண்ணி திறக்கிறார். கிருஷ்ணன் வரலை. இவருக்கு ஒரு க்ஷணம் கிருஷ்ணனை பார்க்காம இருக்க முடியாது. அவர் தாங்க முடியல. கிருஷ்ணா நீ எங்க ஒளிஞ்சுட்டு இருக்க? நீ சோதனை பண்ணா தாங்குற வாழ்கிட்ட சோதனை பண்ணுடா. என்னால தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? என் மூச்சு பெய்டுண்டா கிருஷ்ணா. உன்னை பார்க்கலன்னா, உன்னை ஒரு க்ஷணம் பார்க்கலன்னா என் மூச்சு உடம்புல இருக்காது. நான் போயிடுவேன்னு உனக்கு தெரியாதா? என்னிடத்துல ஒரு சோதனையா? நீ எங்க மறைச்சுட்டு இருக்க? நீ எங்க மறைஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கூப்பிடுறார். கிருஷ்ணன் வரலை. கிருஷ்ணா நான் என்ன அபச்சாரம் பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சு விடுறாப்பா. உன்னிடத்துல நான் என்ன அபச்சாரம் பண்ணேன்னு தெரியல. இல்லைன்னா உன் அடியார்கள்ட்ட ஏதாவது நான் அபச்சாரம் பண்ணிட்டேனா? என்னிடத்துல எனக்கு ஏன் இந்த பாராமுகம்? என்னிடத்துல ஏன் இந்த பாராமுகம்? நீ எங்க இருக்கன்னு தேடுறார். அப்படியே தேடிதானே கிருஷ்ணன் வரலை. இவருக்கு சுவாசம் முட்ட ஆரம்பிச்சிருச்சு. சுவாசம் அப்படியே கம்ஃபர்டபுளா விட முடியல. மூச்சு திணறுது அப்படியே. அவருக்கு பிராணன் போயிடும் போருக்கு. கிருஷ்ணான்னு கூப்பிடுறார். பட்டுன்னு முன்னாடி வந்துட்டான் பிரபு. பார்த்தோன்னதான் உயிரே வந்தது இவருக்கு. உடனே கிருஷ்ணனை கூப்பிட்டு கட்டிண்டு பார்க்கிறார். கிருஷ்ணன் திருமேனி பூரா கரியா இருக்கு. மயில் பீலியோ இல்லை. தன்னுடைய அந்த காவி வஸ்திரத்தினால கிருஷ்ணனை தொடச்சி விடுறார். கிருஷ்ணா எங்க போயிருந்த? இத்தனை நேரம் எங்க போயிருந்த நீனு? பார்க்காம நான் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்போ அவன் சொல்றான், பாருப்பா இந்த அம்மாவுக்கு வர வர விஷமம் ஜாஸ்தி ஆயிடுத்து. என்ன அப்பா தேடுவான்னு நான் சொன்னேன். அதை கேட்காம என்னை கறி டப்பாக்குள்ள போட்டு மூடிட்டா. வர வர பாருங்களேன் அப்படிங்கிறான். பச்சையா புழுவுறான் பாருங்க. இவன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரியும், சும்மா பொழுது போலன்னு தண்டனை கொடுத்தா மாதிரியும் பேசுறான். பத்தியெல்லாம் யாரும் இவன் பேச்சை கேட்டா நம்பிடுவா. நம்பாதவா 2 பேர் தான். வில்வமங்கல சுவாமியாரும் நம்ப மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும். ராதையும் நம்ப மாட்டா. அதனால தெரியும். அப்படியே இருக்க தொடச்சி விட்டுட்டே இவர் சொல்றார், ஏண்டா விஷமம் கூடினது உனக்கா அந்த அம்மாக்கா? அந்த அம்மாவை படுத்தாத கிருஷ்ணா, வயசாயிடுத்து இல்லையா அப்படிங்கிற. இவன் பால் பாயசத்தெல்லாம் குடிச்சுட்டு அப்புறம் சொல்லிட்டு போறான், போப்பா நான் இப்ப சொல்றத யாருமே கேட்க மாட்டேன், நான் ராதகிட்ட போறேன் அப்படின்னு குருவாயூர் ஓடிட்டானான். இப்படி ஒரு ரசமான சம்பவம். இப்படியே இருக்க மற்றொரு சமயம் குரூரம்மை ஆத்துக்கு பின்பக்கம் கொல்லப்புறத்துல 2 நெல்லி மரம் இருக்கு. அந்த நெல்லி மரத்துலேருந்து டெய்லி காத்தால பூரா காத்தடிச்சு, சாயங்காலம் பூரா காத்தடிச்சு விழுந்த உடனே கொஞ்சம் ஒரு 5:30-6 மணி போல போய் நிறைய நெல்லிக்காய் பொறுக்கின்னு வருவா குரூரம்மை. நித்தியபடி கிருஷ்ணனுக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுப்பா. இப்படி ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு உண்டான நெல்லிக்காவை சேர்த்து வச்சுட்டு இருக்கா அம்மா. ஆனாலும் நித்தியப்படி போய் பொறுக்குவா. பொறுக்கி சேகரம் பண்ணிப்பா. அப்படி ஒரு நாளைக்கு கொல்லப்புறத்துல போய் கிருஷ்ணனுக்குன்னு பொறுக்கி எல்லாம் தன் சேலை தலைப்பிலேயே முடிஞ்சு எடுத்துன்னு உள்ள வந்து ஒரு பாத்திரத்துல கொட்டுறா. அழுக்கா குப்பையா இருக்கு. பொறுக்கின்னு வந்தது தானே, சரி நம்ம அதை தீர்த்தத்தினால அதை சுத்தம் பண்ணுவோன்னு உள்ள தீர்த்தத்தை எடுத்துன்னு வரா. அந்த பாத்திரம் பூர்ணமா போட்டுட்டு போனான் நெல்லிக்காய். 100 நெல்லிக்காய் இருந்திருக்கும். இப்ப பார்த்தா பாதியா குறைஞ்சுடுத்து. யாருடா அந்த நெல்லிக்காய் திருடன்? இதையே வழக்கமா வச்சுட்டு இருக்கான் இவன். இது அநேகமா பக்கத்தாத்து பையனா தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறா. இந்த நெல்லிக்காய் எங்கேயோ இப்படியே போறது. ஒவ்வொரு நெல்லிக்காவா விழுந்திருக்கு. ஒரு அடிக்கு ஒரு நெல்லிக்காய் விழுந்திருக்கு. அம்மா பாக்குறா, ஓஹோ கை நிறைய நெல்லிக்காய் எடுத்துன்னு ஓடும்போது ஒன்னொன்னா உளுந்துருக்கு பாரு. இங்கதான் எங்கேயோ உளுந்துட்டு இருக்கான், இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கான். தப்பிக்கு இன்னைக்கு கையும் களவுமா இன்னைக்கு பிடிக்கிறேன் பாரு, அவன் நேற்று தப்பிச்சுட்டான் அப்படின்னு போற அந்த நெல்லிக்காவையே ஃபாலோ பண்ணிட்டு போனா அது எங்கேயோ தூரம் போறது. கொல்லப்புறத்துலேருந்து ஆத்துக்குள்ள வந்து ஆத்துக்குள்ள பூஜை ரூம்ல போய் முடிகிறது. அது அடே பயலை அப்படின்னு இங்கேருந்து கூப்பிடுறா. பூஜை ரூம்லேருந்து மெல்ல சிரச மாத்திரம் அப்படியே நீட்டுறான் வெளியில பிரபு. அதுல மெல்லிய மயிலரக சொரிய இருக்கு, நெத்தியில கஸ்தூரி திலகம் விட்டுருக்கு, காதுல கர்ணிகார புஷ்பம் இருக்கு, கோவைப்பழம் போல செவந்த உதடு, அழகான புருவங்கள், பளிச்செனு பல்லு, கருணாமயமான நேத்திரங்கள், விஷமத்தனத்தோட பார்வை. இத்தகைய பாலகோபாலனாக குருவாயூரப்பன் அப்படியே பிரத்யக்ஷமா எட்டி பார்க்கறான். ஆமாம்மா
அந்த பக்கத்து வீட்டு பையன் தான் எடுத்துன்னு போனான், நான் கூட பார்த்தேங்கிறான். வாயில இவ்வளோ வச்சுட்டு இருக்கான் நெல்லிக்காயை. இவன் தான் எடுத்துன்னு போயிருக்கான் பையன். இதை பார்த்தோன்னே யாருக்கு தான் நெஞ்சம் உருகாது? சந்தோஷப்பட்டா இந்த அம்மா. இப்படி ஒரு ரசமான சம்பவம். இன்னொரு சம்பவம் கூட சொல்றேனே. அம்மா நித்தியபடி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல காய்ச்சின பாலில் ஆற வச்சு கெட்டி தயிரை கொஞ்சமா போட்டு உரியில மேலே கட்டி வச்சிருவா. அப்பதான் அது புளிக்கிற தயிரா வராது. காலம்புரை எழுந்திருச்சு ஸ்நானம் பண்ணி நித்தியபடி ஜபபாராயணங்கள்லாம் முடிச்சுட்டு சூரியன் வரத்துக்குள்ள 6-6:30 மணிக்குள்ளேயே உரிய இறக்கி கடைவா. கடைஞ்சி வெண்ணெயை உருட்டி இப்படி திரும்பி பாப்பா, பகவான் வந்துருவான். அவள்கிட்ட கொடுப்பான், அவன் சாப்பிடுவான். இதுதான் வழக்கம். ஏன் வெயில் வரத்துக்கு முன்னாடி கடையிறான்னா, வெயில் வந்து கடைஞ்சா வெண்ணெய் ஏதாவது கொஞ்சம் புளிச்சிடுச்சுன்னு வைங்கோ, அதை சாப்பிடும்போது கிருஷ்ணனுடைய புருவம் நெறியும், கொஞ்சம் அப்படியே சுழியும். அப்படியே அதை பார்த்தா மனசு தாங்காது. அதனால கொஞ்சம் கூட புளிக்காம கடைஞ்சி எடுத்துருவா. அதுல ரொம்ப திறமை உண்டு குரூரம்மைக்கு. அப்படி ஒரு நாளைக்கு குளிச்சுட்டு வந்து நித்தியப்படி ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு உக்காந்துட்டு தயிர் பானையை வச்சுட்டு மத்த வச்சு கயிறு போட்டு கடையிறா. கடைஞ்சின்னு இருக்கா. இந்த கடையிற சத்தம் கேட்டோன்னா கிருஷ்ணன் வந்துட்டான். கிருஷ்ணன் அம்மா அம்மான்னு வந்துட்டான். வாடாப்பா, உக்காந்துக்கோ, உனக்கு தான் வெண்ணெய் கடையிறேன் அப்படின்னு. அப்படியாம்மா, கொஞ்சம் வெண்ணெய் தாயம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். இருடா, பூர்ணமா கடைஞ்சிட்டு உனக்கு தரேன் அப்படிங்கிறான். சரிம்மா, பூர்ணமா கடைஞ்சோன்னா பூர்ணமா தா, இப்போ கொஞ்சோண்டு தாயேங்கிறா. அம்மா சிரிச்சுட்டே கொஞ்சமா வந்திருக்கு வெண்ணெய், அதை எடுத்து அந்த பிஞ்சு கையில அப்படி தடவி விட்டுட்டு, இதை நீ சாப்பிட்டுன்றது நான் தரேன் அப்படின்னா. சரிம்மா அப்படின்னு இப்படி பார்க்கறான், இப்படி கொஞ்சம் சாப்பிடுவான், இப்படி பார்க்கறான், இப்படி கொஞ்சம் சாப்பிடுவான். துணுண்டு வெண்ணெய் தானே காலி ஆயிடுத்து. அந்த அம்மா கடைஞ்சுட்டே இருக்கா. வெண்ணெய் திரண்டு வந்துட்டே இருக்கு. இன்னும் பூர்ணமா வரல, ஆனா ஒரு பெரிய உருண்டை வந்துடுத்து. இப்படி பார்த்துட்டே இருக்கான். இப்படி பார்க்கறான். ஏய், பூர்ணமா கடைஞ்ச பிறகு உனக்குத்தான் வெண்ணெய் நான் தரேன், சமத்தா உட்காந்துருக்கணும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 10 மத்த பிடிச்சி தள்ளிட்டு பானைக்குள்ள கையை விட்டுட்டான். பார்த்தா இந்த அம்மா, ஏது இந்த விஷம் அடங்காத பொருக்குன்னு சொல்லிட்டு, நீ எழுந்திரி, உனக்கு நான் சமத்தா இருன்னு சொன்னனா இல்லையா, நீ கேட்டியா, நீ முதல்ல எழுந்திரி அப்படின்னு அவனை குண்டு கட்டா தூக்கின்னு போய் பக்கத்துல இருக்கிற தூண்ல கட்டிட்டா. அம்மா கட்டிட்டா, தூண்ல கட்டிட்டா. ஏன் கட்டுண்டாம் பகவான் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அம்மா யசோத என்னை கட்ட வந்தா. எவ்வளவு சுத்தினாலும் அந்த கயிறு முடியாம 2 அடி பாக்கி இருந்தது. ரொம்ப வேதனைப்பட்டுட்டா, சோர்ந்து போயிட்டா. அம்மாவுடைய யசோதையுடைய நெற்றியில வேர்வை துளிவை பார்த்துட்டான் பிரபு. ஐயோ, நான் கொஞ்சம் கூட சமத்தா நடந்துட்டு இருக்கலாமே, ஏன் இப்படி அம்மாவை படுத்திட்டோம், அசத்தா இருக்கோமேன்னு அன்றைக்கு நினைச்சோம். இன்னைக்கு இந்த அம்மா இருக்கா, இந்த அம்மாவை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, அந்த அம்மாவை கஷ்டப்படுத்திட்டேன், இந்த அம்மாவை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சான் பிரபு. நினைச்சதுனால பட்டுன்னு கட்டிட்டான். பட்டுன்னு இந்த அம்மா கட்ட முடிஞ்சது. இல்லைன்னா கட்டிட முடியுமா? யாரோடைய சரணத்தோடைய நூபுரத்தை தியானம் பண்ணிட்டாலேயே நம்மளுடைய சம்சார பந்தம் அப்படிங்கிற கட்டு அவிழுமோ, அவனை போய் தூண்ல கட்ட முடியுமா? இது பிரேம பந்தனம். இது கட்டிட்டு கடையறான். அவன் பார்க்கறான், கட்டினது கூட பெருசா எடுத்துக்க, எட்டி பார்க்கறான் குழந்தை. அதுக்கப்புறம் ஒரு விதம் பூர்ணமா எல்லாம் கடைஞ்சி பெரிய கெட்டி வெண்ணையா எடுத்துன்னு போய் அதுக்கப்புறம் கட்டெல்லாம் அவுத்து விட்டு ஊட்டி விடுறா. அவன் சொல்றான், நானே சாப்பிட்றேம்மா, நீ ஒழுங்கா சாப்பிட மாட்டடா, சிந்திடுவடா, நான் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு வாங்கிக்கிறான். சரி சாப்பிட்டுட்டே இரு, இதோ வரேன்னு வெண்ணெயை பூர்ணமா கொடுத்துட்டு போயிட்டான். அது கொஞ்சோண்டு சின்ன பிஞ்சு கை. அதுல கொஞ்சம் வாயில போடுறான், கொஞ்சம் மேலெல்லாம் விடுறது, கொஞ்சம் காதுல தடவிக்கிறான், கொஞ்சம் வாயில போட்டுக்கிறான். இப்படி வந்து அம்மா வந்து பார்க்கறா, பூர்ணமா வெண்ணெய் காலி ஆயிடுத்து. ஆனா பாதி தான் உள்ள பேருக்கு, பாதி திருமேனி பூரா இருக்கு. அப்படியே அம்மா வந்து கட்டிக்கிறான். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த அம்மாவுக்கு, அம்மாவுடைய பாக்கியம். அடாடா, என்னடா இது, என்ன நான் வெண்ணெய் கடைஞ்சதுல கொஞ்சம் தான் சாப்பிட்டுருக்க போருக்கு, பாக்கி எல்லாம் என்ன உடம்புல எப்படி அப்பின்னு இருக்கேன், எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். இந்த காட்சியை நினைச்சு பாருங்க. அம்மா வந்து பார்க்கறா, வெண்ணெய் பூரா உடம்புல தடவின்னு இருக்கான், கொஞ்சம் வெண்ணெயை சாப்பிட்டுன்னு இருக்கான். எப்படி இருக்கும் இந்த காட்சி? இந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? ஜென்மால பார்க்க முடியுமா? நான் பார்க்க முடியும். எப்படின்னா, ஊத்துக்காடு வாங்கும். ஊத்துக்காடுல கிருஷ்ண ஜெயந்தி, வருஷாந்திர கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்துல
அந்த அபிஷேகம் முடிஞ்சு பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு முன்னாடி இதே மாதிரி திருமேனி பூரா உற்சவ மூர்த்திக்கு வெண்ணெய் காப்பு பண்ணுவோம். எங்கேயுமே பார்க்க முடியாது உற்சவ மூர்த்திக்கு வெண்ணெய் காப்பு. நம்ம ஊத்துக்காடு கிருஷ்ணனுக்கு பண்ணுவோம். பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பொதுமக்களுடைய தரிசனத்துக்கு திரையை எடுப்போம். ஏன்னா 5 நிமிஷம்தான் திருமேனியில வெண்ணெய் இருக்கும், அப்புறம் விழ ஆரம்பிச்சிடும். அதை பார்த்தேன்னா குரூரம்மை பார்த்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி பார்த்தா தான் உண்டு. அதனால எல்லாரும் ஊத்துக்காடு கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்துக்கு வாங்கும். இப்ப நான் சொன்ன காட்சியே பார்க்கலாம். திருமேனி பூரா வெண்ணெய் அப்பின்னு ஊத்துக்காடு கிருஷ்ணன் இருப்பான். அதுக்கப்புறம் அவனை கூட்டுன்னு போய் வெண்ணெய் எல்லாம் தொடச்சி விட்டு அவனை மறுபடியும் குளிப்பாட்டி போய் விளையாடுப்போ அப்படின்னு அமுச்சு விட்டா அம்மா, குரூரம்மா. இப்படி ஒரு ரசமான சம்பவம். அப்படி இருக்க மற்றொரு சமயம் நித்தியப்படி காத்தால குளிக்க போவா அம்மா. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பிரம்ம முகூர்த்தத்திலேயே குளிக்க போயிடுவா. அப்படி குளிக்க போறா. அன்னைக்கு ஒரு நாள் குளிக்க போறா. கிணத்தடி பக்கத்துல ஒரு பெரிய கருநாகம் ஒன்று படம் எடுத்துன்னு நிற்கிறது. பார்த்தா பயந்துட்டா. யாருக்கும் பயம் வரும் இல்லையா, கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டுட்டா. கூப்பிட்ட உடனே பிரபு வந்துட்டான். யாரு கூப்பிட்டாலும் போயிடுவான் இல்லையா. நம்ம குருவாயூரப்பன் மாத்திரம் நீங்க துபாயிலையோ இல்லை என்ன வெளிநாட்டிலையோ நிறைய பேர் தெரியும், நீங்க எங்க இருங்கோ, குருவாயூர்லேருந்து 1000 கிலோமீட்டர் 1,00,000 கிலோமீட்டர் தள்ளி இருங்கோ, உங்க வாழ்க்கையில ஒரு துன்பம் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா குருவாயூரப்பா கிருஷ்ணான்னு கூப்பிடுங்கோ. ஏம்பான்னு உடனே அவன் பதில் கேட்கறத நீங்க ஃபீல் பண்ணுவேன். பிரச்சனை கஷ்டம்னா மாத்திரம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏதோ உங்க மனசு சரியில்லை, யார்கிட்டயோ பேசணும் போல இருக்குன்னா யார்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா உங்க கஷ்டத்தெல்லாம் வாங்கிட்டு அந்த பக்கம் போன பிறகு உங்க முன்னாடி வேணா அச்சோ அப்படியான்னு பரிதாபப்படுற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் போன பிறகு நன்னா வேணும்பா. யார்கிட்டையாவது மனசை விட்டு பேசணும்னு உங்களுக்கு தோணிச்சானால் நீ எங்க இருந்தாலும் சரி குருவாயூரப்பா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டுட்டு பேசுங்கோ. அவன் நீங்க பேசுறத கேட்பான். அத்தகைய கருணாமூர்த்தி. நீங்க என்ன பேசினாலும் எவ்வளவு நேரம் பேசினாலும் அவன் கேட்பான். உங்களுக்கு சமாதானம் சொல்லுவான். அவனுடைய ஹஸ்தத்தினால உங்களுடைய சிரசை தடவி கொடுப்பான். அதாவது சாந்தி உங்க ஹிருதயத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அதுதான் அந்த தடவி கொடுக்கிறது. அப்படி கூப்பிட்டதுக்கு உடனே ஏன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம கிருஷ்ணன் குருவாயூரப்பன் தான். அம்மா அப்பா பாம்பை பார்த்தோன்னு பட்டுன்னு குருவாயூரப்பா கிருஷ்ணா அப்படின்னுட்டா. பட்டுன்னு வந்துட்டான் பிரபு. ஏம்மா அப்படின்னு. ஒன்றும் இல்லடாப்பா, கிட்ட வராத, இங்க ஒரு பாம்பு இருக்கு, அந்தனப்போ அப்படிங்கிறா. அவன் சொல்றான், அம்மா பயப்படாம குளிச்சுட்டு வாமா, நீ குளிச்சுட்டு வர வரையா அந்த பாம்பு அங்கேருந்து நகராது அப்படிங்கிறான். பார்த்தா அம்மாவுக்கு ஏதோ தோணுச்சு, சரின்னு போய் குளிக்கிறான். அந்த பாம்பு வரைஞ்சு வச்ச மாதிரி அப்படியே நிற்கிறது அங்க. இவ பூர்ணமா குளிச்சுட்டு படியேறி வந்து பார்க்கறா. அப்பதான் அது அசையுது. அசைஞ்சு அப்படியே கொல்லப்புறத்துக்கு போய் சாக்கடை வழியா அப்படியே பின்னாடி போயிடுத்து. அப்புறம் பார்க்கறா, அது வரையா வரைஞ்சு வச்ச மாதிரி சிலை மாதிரி இருந்துட்டு இருக்கு அந்த பாம்பு. என்ன ஆச்சரியம் நினைக்கிறா. அம்மா வேணா ஆச்சரியப்படலாம், நமக்கு ஒன்றும் இதுல ஆச்சரியம் இல்லையே. ஏன்னா 100 சிரசு இருக்கக்கூடிய காளிங்கனையே நாக்கு பூச்சி மாதிரி சுழட்டி எரிஞ்ச பிரபுவுக்கு இது ஏதோ ஒரு புல்லு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒத்தத்தல சர்ப்பம். இது என்ன பண்ணிட முடியும்? பிரபு ஏதாவது நம்ம மேல நர்த்தனம் பண்ணிட போறானேன்னு தான் அது பேசாம அடங்கி கிடக்கு. இப்படி ஒரு ரசமான சம்பவம். இப்படி இன்னும் கூட சில அற்புதமான ஆச்சரியமான சம்பவங்கள் அம்மாவுடைய லைஃப்ல நடந்திருக்கு. அதெல்லாம் சொன்னாலும் கேட்டாலும் போராது, கேட்டுட்டே இருக்கலாம். இவ்வளவு அற்புத சம்பவங்களும் கிருஷ்ணானுபவ விஷயங்களும் எங்க நடந்தது? அதெல்லாம் எங்க நடந்தது? குரூரம்மையோடைய ஆத்துல நடந்தது இல்லையா? நான் பக்த மகாகவி பூந்தானத்தோடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது அவர் ஆகம் இன்னமும் அப்படியே இருக்கு. குருவாயூர்லேருந்து 35 கிலோமீட்டர் தான், அவசியம் போய் சேவிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் வைகுண்டம் கிருஷ்ணனுடைய விமானம் வந்து பக்த மகாகவி பூந்தானத்தை வைகுண்டம் கூட்டுன்னு போன இடம் இன்னைக்கும் இருக்கு. இதெல்லாம் தியான சகாயமா இருக்கும். அந்த இடங்கள்லாம், அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு சித்த நேரம் தியானம் பண்ணலாம், ஜபம் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் பெரும் பாக்கியம். நம்ம ஆத்துல பண்றதை விட, நம்ம ஊர்ல பண்றதை விட இது மாதிரி இடங்கள்ல போய் ஜபம் பண்றது சீக்கிரம் நம்ம சித்த சித்தியை கொடுக்கும். அப்படி சொன்னேன் இல்லையா? இப்ப இவ்வளவு சம்பவங்களும் குரூரம்மை ஆத்துல தானே நடந்தது. ஆனால்
அந்த குரூரம்மையோடைய ஆகம் எத்தகைய பாக்கியம் பண்ணது. குரூரம்மை பண்ண பாக்கியம் அப்புறம் இருக்கட்டும், அந்த குரூரம்மை இருந்த வீடு எத்தகைய பாக்கியம். ஏன்னா இது ஒரு கோகுலம் ஆயிடுத்தே, இங்க பண்ணாத லீலை இல்லை இல்லையா? நேற்று சில சம்பவங்கள் சொன்னேன், இன்னைக்கு சில நிகழ்வுகள் சொன்னேன், எல்லாம் நடந்தது இங்கே தானே. அந்த இடத்துல அந்த வீடு இருக்கா அப்படின்னா வீடு இல்லை. அந்த குரூரம்மை வாழ்ந்த எந்த ஒரு வீடு உண்டோ அந்த வீடு இல்லை. ஆனால் அந்த மகா பவித்திரமான பூமி இன்னமும் இருக்கு. அந்த பூமியில அந்த இடத்துல அத்தியாச்சரியமான ஒரு சிறிய கிருஷ்ணன் கோவில் கட்டி வச்சிருக்காவா. நான் போனேன், அது கட்ட ஆரம்பிக்கும் போதும் போயிட்டு வந்தேன், கட்டின்னு இருக்கும் போதும் போனேன். இப்போவும் குருவாயூர் போறப்பெல்லாம் ஒரு 10 வாட்டி குருவாயூர் போனேன்னா 5 வாட்டி போயிட்டு வந்துடுவேன். அது பாருங்கோ, சிறிய கிருஷ்ண கஷேத்திரம் தான், குரூரம்மையோட சர்வ லீலைகளையும் பண்ண பூமி அது. அங்க ஒரு சின்ன கிருஷ்ணன் இருப்பான், நின்னுண்டு கையில வெண்ணெய் வச்சுட்டு இருப்பான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த மூர்த்தி. அதுவும் தியான சகாயமான இடம், பரம ஏகாந்தமா, பரம சாந்தியா, பரம நிம்மதியா இருக்கும் அந்த இடம். குருவாயூர்லேருந்து 19 கிலோமீட்டர் தான் வெங்கலச்சேரின்னு யாரு கேட்டாலும் சொல்லுவா. அந்த க்ஷேத்திரத்துக்கு அவசியம் போயிட்டு வாங்கோ, இவ்வளவு லீலைகளும் அங்கதான் நடந்தது. இப்படி யசோதைக்கு நிகரான மாத்ருபாவத்தில் கிருஷ்ண பக்தி பண்ண மகா உத்தமையோடைய சரித்திரத்தை நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நாம் கேட்டோம். யாருக்கெல்லாம் இதே பிறவியில கிருஷ்ண பக்தி வேணும், கிருஷ்ண தரிசனம், கிருஷ்ணனையே பிரத்யக்ஷமா பார்த்துடணும், ஆத்ம சாட்சா்காரம் வேணும், அப்படியெல்லாம் உயர்ந்த லட்சியத்தை ஹிருதயத்துல தீர்மானிச்சிருந்து ஆன்மீக லைஃப் வாழ்ந்துருக்காலோ அவர்களெல்லாம் இந்த லட்சியத்தை அடையறதுக்கு 3 வழி ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். மகான்கள் எல்லாமும் கலியுகத்துல இந்த 3 வழியை தான் சொல்லியிருக்கா. என்ன 3 வழி அப்படின்னா, முதல் வழி கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை நிறைய கேட்கணும். அப்பதான் கிருஷ்ண பக்தினாலே என்னன்னு புரியும். மேலும் நிறைய பாகவதம், நாராயணீயம்னு போன்ற கிருஷ்ண கதையை கேட்கணும். பிருந்தாவனத்தை கொஞ்சம் ஸ்மரணை பண்ணிக்கணும், குருவாயூரை கொஞ்சம் ஸ்மரணை பண்ணிக்கணும். இதெல்லாம் இந்த கதாசிரவணங்கள் எல்லாம் ஒரு வழி. 2வது வழி சாது சங்கம்தான். அடிக்கடி சாதுக்களை போய் தரிசனம் பண்ணணும், மகான்களை தரிசனம் பண்ணணும், நம்ம குருநாதனை போய் பார்த்துட்டு வரணும், அவர் சன்னதியில சத்த நேரமாவது உட்காந்துட்டு வரணும், எவ்வளவு நேரம் முடியுதோ உட்காந்துட்டு வரணும். அப்ப சாது சங்கம் 2வது வழி. 3வது வழி நிறைய வாய் நிறைய பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். இது 3ம் தான் இதே ஜென்மால நமக்கு கிருஷ்ண பக்தி அனுபவத்துல கொடுத்துடும். 4வதா ஒரு வழி சொல்லணுமானால் சொல்றேன். அவ ஆத்துல நமக்குன்னு ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கணும். பகவன் நாமம் சொல்லி அதுக்கு எல்லா ஆராதனையும் பண்ணணும். டைம் இருக்கிறவா விஸ்தாரமா பண்ணலாம், டைம் இல்லாதவா ஒரு காத்தால் 5 நிமிஷம், சாயங்காலம் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம்னா ஒரு 5 நிமிஷம். ஒரு கைங்கரியம், நித்திய கிருஷ்ண சேவைன்னு இதற்கு பெயர். நாமே பண்ணணும். 2 புஷ்பம் வாங்கிட்டு சாத்தனா போறோம், 2 கல்கண்டு நிவேத்தியம் பண்ணா போறோம். இதெல்லாம் கிருஷ்ண பக்தியை இதே ஜென்மால சம்பாதிச்சுக்கிறதுக்கு உண்டான வழி. நான் என்னமோ பண்ணி பார்க்குறேன், எதேதோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் கிருஷ்ண பக்தி ரசம் ஹிருதயத்துல ஒன்றும் வரலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாள் இல்லையா? அவளுக்கெல்லாம் இந்த வழிதான் உண்டு. வேற ஏதாவது சாதனையினால கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுடலாம் நினைச்சேன்னா அது சாத்தியம் இல்லை. அப்படி இது மாதிரி நிறைய கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரம், கிருஷ்ணனுடைய சரித்திரம், இது மாதிரி நிறைய கிருஷ்ண கதை கேட்குற பாக்கியத்தை எனக்கும் பகவான் நிறைய கொடுக்கட்டும், உங்களுக்கும் பகவான் நிறைய கொடுக்கட்டும், அடிக்கடி கொடுக்கட்டும். அடிக்கடி உங்களை குருவாயூரும் பிருந்தாவனமும் கூப்பிட்டுக்கட்டும், அடிக்கடி சாது தரிசனங்கள் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் குருவாயூரப்பன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ இன்றைய தினம் குரூரம்மையோடைய திவ்ய சரித்திர பிரவச்சன சத்சங்கத்தை எனக்கு எல்லாமுமான என் தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சரணத்திலையும் ஜெகன்மாதா ராதையோடைய சரணத்திலையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். நாளைய தினம் வில்வமங்கல சுவாமியாருடைய சரித்திரத்தை ரொம்ப விஸ்தாரமா பார்ப்போம்.